இன்றைக்கி முக்கியமான ஒரு 5 உணவு நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண வேண்டிய உணவு. எதுக்குன்னா இரத்த குழாயில் வரக்கூடிய அடைப்பை தடுக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவது இடத்துல இருக்க என்ன தெரியுமா? பீஸா. பீஸாவில் இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லா அம்சங்களும் நிறைஞ்சே காணப்படுது. பீஸாவை முடிஞ்ச வரைக்கும் குறைவாக சாப்பிடுங்க. 2வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இதுதான் ரொம்ப மோசமான விஷயங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச உணவு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஏன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுனால கொழுப்பு சேரும், உப்பு அதிகமாக இருக்கனால உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்குது. 3வதாக பார்த்தீங்கன்னா சோடா கலந்த குளிர்பானங்கள், பெப்சி, கொக்கோ கோலா, 7up இந்த மாதிரி மிரிண்டா சொல்லிட்டே போகலாம். இந்த கார்பனேட் ட்ரிங்கு நல்லது கிடையாதுங்க. உடம்புக்கு, வயிற்றுக்கு, முக்கியமாக இதயத்தில் கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தி இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. 4வதாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய உணவு தான். ஏன்னா ஐஸ்கிரீமில் கேலரிஸ் அதிகமாக இருக்குங்க. இந்த கேலரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு உடம்புல கார்போஹைட்ரேட் அதிகமாகி அதன் மூலமாக கொழுப்பு அதிகமாகி இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் தேவையா கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. 5வதாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன். ஃப்ரைடு சிக்கன்னாலே நம்மளுக்கு இப்போ KFC தான் ஞாபகம் வரும். அந்தளவு உலக சந்தையில் எல்லாத்தையும் டேஸ்ட் பட்ஸை மயக்கி அந்த மனுஷன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. KFC தாத்தா உடம்புக்கு நல்லது கிடையாது. பொரிச்ச எண்ணெயிலே திரும்ப திரும்ப பொரிப்பாங்க. இந்த மாதிரிலாம் அதிகம் சாப்பிடும்போது கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாகி இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்துது, உடம்புல டாக்ஸினையும் அதிகப்படுத்துது. முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது, குறைச்சிக்கலாமே.